ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிரை வச்சு மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை பயிரை தண்ணியில் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கருகிராமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நேரமாக கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெள்ளைப்பாகை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பச்சை பயிரை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகும் தேங்காயும் இந்த பச்சை பயிறு கூட நல்லா சேர்ற வரை கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவும் 1/2 கப் அரிசி மாவும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. அடுத்து பச்சை பயிறு, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து கிளறி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு உருண்டைகளாக மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உருண்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மீதி இருக்க உருண்டையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்தனால மோதகம் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான மோதகம் ரெடி. நீங்களே பார்க்குறீங்களா எப்படி பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.